தேவ ஜனம் தேவனை அறிகிற அறிவுல ஆமேன் அவர்கள் வளருகிறவர்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நல்லவர் ஆமேன் சொல்லி இருந்திருக்கலாமே. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு நம்ம பார்த்து கேட்டா, எப்பா நீ என்ன எப்படி அறிந்திருக்கிற? இன்னைக்கு நம்ம சொல்லுவோம் ஆமேன் ஆமேன் ஆமேன். வேதத்துல இப்படி ஒரு வசனம் இருக்கு, நாங்கள் ஆராதிக்கிற நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பது நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு அந்த அறிவு நமக்குள்ள இருக்கான்றதை யோசிக்கணும். அல்லேலூயா. நீங்க வாசிக்கும் பொழுது தானியேல் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்த வசனத்தை ஆமேன் வேகமா வாசிங்க. தானியேல் 11:32 ஆமேன் அங்கு சொல்லும் பொழுது தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி என்ன செய்வார்கள். அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, பிசாசுனுடைய தந்திரம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய ஜனத்தை ஏதாவது ஒரு விஷயத்துல என்ன பண்ணணும், தளர பண்ணி. வேதம் சொல்லுகிற அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். அவனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, நம்மள ஒண்ணும் இல்லாம என்ன செஞ்சிடணும், ஆக்கிரணும், எப்படியாவது அழிச்சிடணும், இல்லாம போக பண்ணிடணும். அந்த நோக்கத்தோடு தான் என்ன செய்யறான், அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆமேன். அவன் ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு வந்து விசுவாச பிள்ளைகளை அதுல சோர்வடைய பண்ணி, தளர பண்ணி, பலன் இல்லாமல் போக பண்ணி, அவனை ஒன்றுமில்லாமல் அழிக்கணும்னு போராடுவான். ஆனா வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் தங்கள் தேவனுக்குள்ள என்ன செய்வாங்கன்னா, திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் ஐயாமார் கூட சேர்ந்து சொல்லுங்க. உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவே. ஆமென். தெளிவா சொல்லும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் தேவனை அறிந்திருக்கிறவர்கள் ஆமென் சத்துரு நமக்கு கொண்டு வருகிற அந்த சூழ்நிலைகளில, பலன் இழந்து போகிற அந்த சூழ்நிலைகளில அவர்கள் கர்த்தருக்குள் தங்களை திடப்படுத்தி அதற்கேற்றபடி செய்வார்கள். தாவீதை கவனிச்சீங்கன்னா 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்துல ஆமென், தாவீது மிகவும் என்ன செஞ்சான், நெருக்கப்பட்டான். பைபிள்ல அவனுக்கு பலனே குன்றி போகிற அளவுக்கு அவனுக்கு நெருக்கம் வந்துச்சு. ஆனா அதே வசனம் இப்படி சொல்லுது, ஆமென், தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திட்டான், பலப்படுத்தி கொண்டான். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தேவனை அறிய வேண்டிய விதத்துல நாம் அறிந்திருப்போமே, ஆனால் ஆமென் சத்துரு கொண்டு வருகிற சில சூழ்நிலைகளிலே நாம் தளர்ந்து போக இடம் கொடாதபடி தங்கள் தேவனுக்குள்ள தைரியப்படுத்தவும் பலப்படுத்திக் கொள்வதற்கும் கர்த்தர் கிருபையை கொடுப்பார். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது 3ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், அங்கு சொல்லும்போது இப்படி சொல்றார், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் அநேகர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சொந்த மாமனார் ஆமென் அப்படியே வந்து இவரை என்ன செய்யறார், துரத்துறார், ஓரம் கட்டிட்டாரு. மனைவி ஓரம் கட்டி வச்சுட்டா. இப்ப சொந்த மகன் ஈட்டியை தூக்கிட்டு நிக்கிறான், அப்சலோம். அல்லேலூயா. ஆனா இப்படிப்பட்ட ஆமென் நெருக்கமான சூழ்நிலையிலும் அவன் கர்த்தருக்குள்ள தன்னை தைரியப்படுத்திக் கொள்ளுகிறார். ஆண்டவர் சொல்றார், இல்ல நீ தைரியமா படுத்து தூங்குப்பான், நீ என் கரத்துக்குள்ள இருக்கிறார். இவரும் ஆமென் தைரியமா படுத்து நித்திரை செய்கிறார். அல்லேலூயா. ஏன்னா தாவீது தேவனை அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து வைத்திருந்தார். அல்லேலூயா.
எத்தனை பேர் நம்முடைய ஆண்டவர் யாருன்றதை நீங்க அறிந்திருக்கிறேன்றவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சூழ்நிலைகள் நடுவுல ஆண்டவர் கேட்பார், எப்பா நீ நான் ஒன்னு அறிந்திருக்கிறதெல்லாம் ஓகே, நீ என்ன எப்படி அறிஞ்சிருக்கிற, நீ என்னவா நினைக்கிற, இந்த சூழ்நிலையில நீ என்ன எப்படி பாக்குற? அல்லேலூயா. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமென் ஆமென். இங்க வாசிக்கும் பொழுது தங்கள் தேவனை அறிந்திருக்கிறவர்கள் கர்த்தருக்குள்ள தங்களை என்ன செய்வார்கள்? திடப்படுத்திக் கொள்ளுவார்கள், அதற்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நல்ல உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக நீங்க வாசிக்கும் பொழுது 135ஆம் சங்கீதத்துல நீங்க வாசிக்கும் பொழுது 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கு மேலானவர் என்பதை நான் அறிவேன். அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது ஆமென் அவர் சொல்லும் பொழுது ஆண்டவர் எப்படி அறிஞ்சு வச்சிருக்கிறாரா? கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. என்னுடைய தேவன் எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். இப்போ ஆமென் கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறார். கலங்க பண்ணி கொண்டிருக்கும் பொழுது தாவீது வரும் பொழுது ஆமென் இப்போ தங்களுடைய தேவர்களுடைய நாமத்தை சொல்லிதான் என்ன செய்யறான் இவன்? என்ன செய்யறான்? கோலியாத்து எம்மா பேசுங்களேன். அல்லேலூயா. கோலியாத் என்ன செய்யறான்? நிந்திக்கிறான். நிந்திக்கும் பொழுது தாவீது என்ன பண்றாரு தெரியுமா? கல்ல பொறுக்கிட்டே இருக்கிறான். உடனே இவனுக்கு கோலியாத்துக்கு கோவம் வந்துச்சு. கேக்குறான், நீ ஆமென் கடியோடும் ஆமென் கல்லோடும் வர்றதுக்கு நான் என்ன? எதுக்கு கல்ல பொறுக்குவோம் நம்ம? நாயை பார்த்த உடனே அல்லேலூயா. இப்போ இவன் கல்ல பொறுக்கிறத பார்த்த உடனே அவன் சொல்றான், நீ என்ன நான் என்ன நாயா அப்படின்னு கேக்குறான். ஆனா ஆமென் ஆமென் தாவீது யார நம்பி வரானா? ஆமென் அவன் நிந்திக்கிற சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை நம்பி அவன் புறப்பட்டு வரான். அல்லேலூயா. ஏன்னா தாவீதுக்குள்ள கர்த்தர் யார் என்கிற அறிவு இருந்துச்சு, அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. எல்லா தேவர்களுக்கும் மேலானவர், நான் சேவிக்கிற நான் ஆராதிக்கிற என் தேவன் பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள நம்பிக்கை இருக்கு? நான் ஆராதிக்கிற என் தேவன் பெரியவர். இன்னைக்கு யாராவது ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா உடனே நிறைய பேருக்குள்ள ஒரு பயம் வரும். ஐயோ எனக்கு விரோதமா எதையோ இவன் இருக்கிறீங்களா, எதையோ பண்றான் போல, எனக்கு விரோதமா எதையோ இவன். அல்லேலூயா அல்லேலூயா. உடனே ஒரு பயம். ஆமே ஒரு முட்டை கடந்தது பார்த்தா உடனே பாஸ்டர் எங்க வீட்டுல இப்படி இருந்துச்சு. அல்லேலூயா. நான் சொல்றது புரிஞ்சுதாங்க? தைரியமா எடுத்து ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுருங்க. அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய தேவன் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர். ஆமென். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான. நம்புறீங்களா நீங்க? எலுமிச்சங்க கடந்தோன்னு ஐயோ பாஸ்டர் இப்படி போட்டாங்க பாஸ்டர், பயப்பட வேண்டாம். நம்முடைய தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். அல்லேலூயா. தாவீது அததான் சொல்றான், எல்லா தேவர்களை பார்க்கிலும் அவர் பெரியவர், அவர் மேலானவர் என்பதை நான் அறிவேன். நீ அந்த நம்பிக்கை இருக்கா? அல்லேலூயா. சத்துரு என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். அடிக்கடி நேற்றைக்கு கூட நிறைய காயின் எல்லாம் கிடைச்சது. அல்லேலூயா. 1 ரூபாய் காயின், 5 ரூபாய் காயின். ஆமா எங்களுக்கு ஆமென் சிலர் கொண்டு போடுறாங்க. நான் சொல்றது புரியலன்னு நினைக்கிறேன். புரிஞ்சவங்களுக்கு ஸ்தோத்திரம். நாங்க எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணோம். நானும் அப்பா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்பா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு என் கையில கொடுத்தாங்க. ஆண்டவரே யார் கொண்டு போட்டு என்ன? ஏன்னா இப்ப அடிக்கடி நாங்க அதை பாக்குறோம் எங்க வாகனத்துல. அல்லேலூயா. ஆமே. அதே போல தொழில் ஸ்தலங்களில, சபையில, சபை வாசல்ல. அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்களா தீங்கு வரும் நினைக்கிறீங்களா? கிடையாது. எங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். நான் சந்தோஷமா வாங்கிட்டு வந்து காணிக்கை பெட்டியில போட்டேன். கர்த்தருக்குரியது அது, அது பரிசுத்தமானது. அல்லேலூயா. அதை 1000ஆய் கர்த்தர் நமக்கு பெருக பண்ணி ஆசீர்வதிப்பார். நான் அப்படிதான் நினைச்சேன். அல்லேலூயா. ஆண்டவரே இதை தந்ததுக்காக நன்றி. இது இன்னும் பல மடங்கா பெருகட்டும் ஆண்டவரே.
ஆமென். வரல பார்த்தீங்களா? நிறைய பேர் பயப்படுறாங்க. ஐயோ அப்படியா? அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதுக்கு ஒண்ணு தெரியுங்க, நான் ஆராதிக்கிறவர், நான் சேவிக்கிறவர், அவர் பெரியவர், எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன். அல்லேலூயா. யார் என்ன பண்ணாலும் நீங்க ஒரு வார்த்தை தான், ஆண்டவரே நீர் பெரியவர், நீர் பெரியவர். அல்லேலூயா. சத்துரு எனக்கு விரோதமா என்ன வேணும்னாலும் செய்யட்டும், நான் கவலைப்பட மாட்டேன். அல்லேலூயா. தாவீது சொல்றார்ல, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் சந்தோஷமே இல்லாம பாடுறீங்களே, அதுதான் கஷ்டமா இருக்கு. அல்லேலூயா. நல்ல விசுவாசமா ஒரு வார்த்தை அந்த கையை தட்டி அந்த பாட்டை பாடுவீங்களா? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே. ஐயா ஏசையா ஸ்தோத்திரம். சந்தோஷமா பாடுங்க. ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கை, எனது விளக்கை எரிய செய்வி, எனது விளக்கை எரிய செய்வி, இருளை ஒளியாக்குவி, இருளை ஒளியாக்குவி. ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா. நம்பிக்கையோடு சொல்லுங்க. ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா. சொல்லுவீங்களா? மான்களை போல, மான்களை போல ஓட செய்வே, மான்களை போல ஓட செய்வே, உயர அமர செய்வே, உயர அமர செய்வே, உயர அமர செய்வே, உயர. சத்தமா சொல்லுங்க. ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசை. இப்ப நம்பிக்கையா சொல்லுவீங்களா? உம்மாலே நான் ஒரு, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே, மதிலை மதிலை தாண்டிடுவே. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமையை செலுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்ப எத்தனை பேர் சொல்றீங்க, என் ஆண்டவர் பெரியவர், எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்பதை நான் அறிவேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல முடியும்? என் பிரச்சனைகளை பார்க்கலும் என் தேவன் பெரியவர். அல்லேலூயா. ஆமா. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள ஒரு பயம். ஆமென். இவன் எதையாவது பண்ணி வச்சிருந்திருப்பானோ, இல்ல இவன் எதையாவது செஞ்சிருப்பானோ. அல்லேலூயா. பக்கத்துல கையை கொடுத்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஏப்பா, நீங்க தெரிஞ்சுக்கிட்டவர். ஒரு வசனம் சங்கீதத்துல இப்படி இருக்கும். ஆமென். உன்னதமான கர்த்தரை உனக்கு, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு, வாதை உன் கூடாரத்தை. ஆமா, நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் உன்னதமான கர்த்தர். அவருக்கு நிகரான ஒருவரும் இல்லை, அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பா, வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். மூன்றாவதாக ஆமென், சங்கீதம் 56:9 வாசிக்கும் பொழுது,
அங்கு சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவே. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன கவனிங்க. ஆரம்பத்துல இந்த தாவீது சொல்லும் பொழுது சொல்றார்ல, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேக. அல்லேலூயா. ஆனா இந்த தாவீது எந்த இடத்துலயும் யாரையும் என்ன செய்யல, தன்னுடைய சொந்தத்தை என்ன செய்யல, எனக்கு துணையா நிக்கல, என் கூட இருக்கல அப்படின்னு சொல்லி யாரையும் என்ன செய்யல, குற்றப்படுத்தல. ஏன் தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? தாவீதுக்குள்ள ஒரு நம்பிக்கை. அவன் நன்கு அறிந்திருந்தார், கர்த்தர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு யார் என் கூட இல்லாட்டாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. அதுதான் சொன்னேன்ல, ஆண்டவர் சொல்ற, எப்பா நீ படுத்து நல்லா தூங்குன்ற, நீ என் கைக்குள்ள இருக்கிற. இவரும் படுத்து நித்திரை செய்யற. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சொல்ல முடியும், என் கூட கர்த்தர் இருக்கிறார்ன்றது எனக்கு தெரியும். அல்லேலூயா. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்னு. அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்ற, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் தங்கள் காரியம் வாய்க்காதபடியினால் வெட்கப்படுவார்கள். நம்பிக்கை இருக்காங்க. அல்லேலூயா. கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால நான் என்ன செய்ய மாட்டேன், சத்துருவனுடைய கிரியைகள் என்ன தொட முடியாது. அல்லேலூயா. நேரம் போயிடுச்சு. சொல்ற நாலாவதாக, ஆமென், சங்கீதம் 41:11 ஆமென் நாம் பார்க்கும் பொழுது அங்கு சங்கீதக்காரன் ஆமென் தாவீது சொல்றார், சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமா இருக்கிறீர் என்பதை அறிவேன் சொல்றார். எப்படி ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார்? ஏமா பேசுங்களேன், எப்படி அறிஞ்சிருக்கிறார்? சத்துரு என்ன செய்யல, ஜெயம் கொள்ளாததினால நீர் என் மேல. அல்லேலூயா. சத்துரு எனக்கு விரோதமா கிரியை செய்யல அப்படின்னு சொல்லல. தாவீதே உனக்கு பிரச்சனை இல்லையா, உனக்கு கஷ்டம் இல்லையா, நீர் பெரிய ராஜா தானே அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் ஆமென் சங்கீதம் 138 ஒரு வார்த்தை இப்படி சொல்றார், நான் துன்பத்தின் நடுவுல எப்பா இருக்கிறது எங்க, எனக்கு பிரச்சனை இருக்குப்பா, சத்துரு அவ்வளவு பெரிய இருக்கிறான். அல்லேலூயா. மரண இருளனை சூழ்ந்து கொள்ளுகிற அளவுக்கு இருக்கு, பிரச்சனை இருக்கு. சத்துரு எழும்புறான். ஆனா ஒண்ணு நடக்குது, நான் சத்துருவுக்கு விரோதமா எதையும் செய்யல. ஆனா சத்துரு என் மேல ஜெயம் கொள்ளாமல் என்னை கர்த்தர் காத்து வருகிறார். அதனால ஒண்ணு எனக்கு தெரியும், அவர் என் மேல பிரியமா இருக்கிறார். ஏமா இன்னைக்கு தைரியமா ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார். ஏன் சத்துரு இதுவரைக்கும் உங்களை ஜெயம் எடுக்க முடியல? காரணம் என்ன தெரியுமா? உங்க மேல ஒருத்தர் பிரியமா இருக்கிறார். நல்லாதான் ஆமென்னு சொல்லி இருந்திருக்கலாமே. அல்லேலூயா. இப்போ யுத்தம் பண்றது யாரு? தாவீதுக்கு விரோதமா சத்துருக்கள். அல்லேலூயா. ஆனா ஜெயம் யாருக்கு கிடைக்குது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப போராடுறது நான் போராடுறேன், ஆனா ரிவார்டு யாருக்கு? வெற்றி யாருக்கு? ஆமா, இந்த வார்த்தையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்படி எல்லாம் பதில் சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. தாவீதுக்கு விரோதமா போராடுறாங்க, ஆனா தாவீது அமைதியா இருக்கிறார். ஆனா ஜெயம் யாருக்கு? அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்துரு என்னதான் உங்களுக்கு விரோதமா போராடினாலும் நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு சிலருக்குள்ள பயங்கர வருத்தம், என்னை யாருமே நேசிக்கல, எனக்கு இந்த பிரச்சனையில யாரும் எனக்கு துணையா இல்ல, எனக்கு சப்போர்ட்டா யாருமே இல்ல. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆனா கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது சொல்றார், எப்பா சத்துரு என்ன மேற்கொள்ளாததுனால நீங்க என் மேல பிரியமா இருக்கிறேன் என்பதை நான் அறிவேன். அல்லேலூயா. மனித தோற்றும் போது
உம்மில் மகிழ செய். அப்படியே முழங்கால் படிட்டு இருவீங்களா? மனித தோற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவா. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரை அறிந்திருக்கிற தேவ பிள்ளைகள் சத்துரு விளக்க கொஞ்சம் கொஞ்சமா அணைத்து போடுகிறதற்கு பிரயாசப்படும் பொழுதும் ஆண்டவரை அறிந்திருக்கிற தேவ பிள்ளைகள் தங்கள் தேவனுக்குள்ள திடப்படுத்திக் கொள்ளுவார்கள். ஆமென். அவர்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை போல எரிந்து பிரகாசிக்க கர்த்தர் கிருபையை கொடுப்பார். ஆமென். இந்த நெருக்கத்துல ஆமென் தாவீது தன்னை கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கொண்டது போல ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தருக்குள்ள பலனடைய கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. தாவீது சொல்றார், ஆண்டவரே நீங்க பெரியவர், எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் நீர் என்பதை நான் அறிவேன். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே நீங்க பெரியவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கு விரோதமான மந்திரங்கள் பில்லு சூனியங்கள் எங்களை தொடாது என்பதை நான் அறிவேன். காரணம் என்ன தெரியுமா? என் தேவன் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர், என் தேவன் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆமே. மூன்றாவது சொல்ற, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணினார்ல, உலகத்தின் முடிவு பரியந்தமோ நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இன்னைக்கு தேவ பிள்ளையே, அன்று உங்களை பார்த்தா சொல்றார், இந்த பிரச்சனை நடுவுல, இந்த சூழ்நிலை நடுவுல, இந்த நெருக்கத்துல கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறார். கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறார். கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறார். ஏன் சத்துரு உங்களை ஜெயிக்க முடியல தெரியுமா? அவர் உங்க மேல பிரியமா இருக்கிறதுனால. ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்ல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஓ நல்ல எபினேசரா, என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. உண்மையுள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன். சொல்லுங்க சொல்லுங்க. என்னை உம்மை யார் என்று நான் அறிவேன். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நல்ல மகிமையை செலுத்துங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே.